Good morning, dear friends. இன்னைக்கு கிளாஸ்ல டுவோர்ட்ஸ் அ ஃபெமினிஸ்ட் பொயட்டிக்ஸ் பை அலைன் ஷோவால்டர் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஃபெமினிஸ்ட் எஸ்ஸேவை பார்க்க போறோம். ஸோ இந்த கிளாஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஜஸ்ட் நான் ஒரு ஒரு எப்படி படிக்கிறது இந்த எஸ்ஐ. ஏன்னா பிஜிடிஆர்பி இங்கிலீஷ்ல எடுத்துக்கிட்டோம்னா யூனிட் 8 லிட்டரரி கிரிட்டிசிசம் எல்லாருமே வெறுத்து ஒதுக்கக்கூடிய ஒரு டாபிக்காக இருக்கும். ஆனா ஆல்ரெடி பிஜிடிஆர்பிக்கு போனவங்க இல்ல கிளாஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்கள்ட்ட கேட்டா ஈஸி வே டு ஸ்கோர் அது வந்து யூனிட் 8 தான் முடியும், அவுட் ஆஃப் சிலபஸ்னு ஒன்று வரவே செய்யாது அப்படின்னுவாங்க. ஸோ நானும் அதை தான் உங்களுக்கும் சொல்றேன். யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் அவுட் ஆஃப் சிலபஸ்னு ஒன்று கிடையாது. சரிங்களா? டெக்ஸ்ட்டுக்குள்ள இருந்து மட்டும்தான் உங்களுக்கு கேள்வி இருக்கும். அதனால எந்த தயக்கமும் இல்லாம நீங்க தாராளமா எதை பண்ணலாம், டெக்ஸ்ட்டை பேஸ் பண்ணி நீங்க போகலாம். ஸோ இந்த டுவோர்ட்ஸ் ஃபெமினிஸ்ட் பொயட்டிக்ஸ் லைன் பை லைன் டெக்ஸ்ட் வைஸ் போடுறதுங்கிறது பெரிய சேலஞ்சிங். சரிங்களா? ஏகப்பட்ட பக்கங்கள், ஒரு பெரிய குண்டு புத்தகத்தை நீங்க படிச்சு முடிக்க வேண்டியது இருக்கும். இது ஒரு எஸ்ஸே தான், இது ஒரு பெரிய ஒரு எஸ்ஸே. சரிங்களா? அதுவும் கிரிட்டிக்கல் எஸ்ஸே, ஒரு கதையா ஸ்டோரியா இருந்ததுன்னா நம்ம ஈஸியா படிச்சு தெரிஞ்சுக்கலாம். இது அதுக்கும் வாய்ப்பு. ஸோ நமக்கு ரெண்டு சேலஞ்ச் இருக்குது. அதாவது நியூ சிலபஸ் ஆட் பண்ணும் பொழுது ஒன்னு டுவோர்ட்ஸ் ஃபெமினிஸ்ட் பொயட்டிக்ஸ் பை அலைன் ஷோவால்டர், அதுவும் செகண்ட் செக்ஸ் சிவன் டிபோவா. இந்த ரெண்டு ஒர்க்கும் நமக்கு புதுசா கொடுத்தாங்க. ரெண்டுக்குமே ஒரு லிமிடேஷன் கிடையாது. சச் அ லாங் ஒர்க். இந்த கிளாஸ்ல பர்டிகுலரா நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு இந்த நோட்ஸ் பிடிஎஃப் வந்து உங்க கையில வந்திருக்கும். அதை பிரிண்ட் அவுட் எடுத்து கையில வச்சுக்கோங்க. ஸோ இந்த கிளாஸ்ல நான் என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா, எப்படி இந்த டுவோர்ட்ஸ் ஃபெமினிஸ்ட் பொயட்டிக்ஸை நம்ம அணுகிறது. சரிங்களா? இதுவும் நான் நெட்ல இருந்து எடுத்துக்கிட்ட விஷயம் தான். அதாவது நம்ம எஸ்ஏ டெக்ஸ்ட் வைஸ் போறது எவ்வளவு சேலஞ்சிங்கோ அதே மாதிரி இந்த எஸ்ஏவோட சம்மரியை டீல் பண்றதே பெரிய சேலஞ்சிங். சரிங்களா? இது ஒரு ஃபைனான சம்மரி, நாட் அ டெக்ஸ்ட். அதை நல்லா தெரிஞ்சுக்குவோம். டெக்ஸ்ட் வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 50-60 பக்கங்கள் போயிட்டு இருக்குது. சம்மரி பாத்தீங்கன்னா 15 பக்கங்கள் போகுது. இதை நான் எடுத்து சுருக்கி இதுல தேவையான விஷயங்களை மட்டும் வச்சுக்கிட்டு தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் கட் பண்ணி நமக்கு ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் மட்டும் இங்க வச்சிருக்கேன். சரிங்களா? இந்த 15 பக்கங்கள்லயும் ஒன்லி ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஒரு வரி செய்திகள் அல்லது இந்த கொட்டேஷன் இதுல இருந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான் வரும். ஸோ இந்த எஸ்ஏ என்ன மாதிரியான கண்டென்ட்டை கொண்டு இருக்குது அப்படிங்கிறத வெரி ஃபர்ஸ்ட் பேஜ்ல வச்சு முடிச்சிட்டோம். சரிங்களா? இந்த ஒரு பேஜும் என்ன இந்த எஸ்ஏக்குள்ள இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த பெரிய பெரிய எஸ்ஏஸ் கேட்கும்பொழுது என்ன சொல்லுவாங்க, இட் இஸ் ரிட்டன் பை, பப்ளிஷ்ட் இன் த இயர், அல்லது இதுல இருக்கக்கூடிய மெயின் கண்டென்ட் என்ன. இப்போ பொயட்டிக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிகபட்சமா இதுவரை டிஆர்பியில கேட்ட கேள்விகள் பாத்தீங்கன்னா எது நல்ல ஒர்க், ட்ராஜடியா காமெடியா, அப்புறம் வந்து மிமிசிஸ்னா என்ன, கெத்தாசிஸ்னா என்ன, அப்புறம் வந்து அனக்னோரிசிஸ்னா என்ன, பெரிபெட்சியானா என்ன. இதை தாண்டி இது வரைக்கும் கேள்விகள் போனதே இல்லை. அதுல இருந்தா ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வருது. அதை தாண்டி இன்னொரு நான் 6 aspects ஆஃப் ட்ராஜடி என்னன்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி வேணா கேட்கலாம். ஸோ அந்த மேனர்ல இதுல கேள்வி கேட்டாங்கன்னா இந்த பேஜ் மட்டுமே உங்களுக்கு போதும். சரிங்களா? ஒரு டாப்ல இருந்து ஒரு கொஸ்டின் வச்சுட்டாங்கன்னா இது மட்டும் போதும். ஏன் இந்த மெத்தட் ஆஃப் லேர்னிங் நம்ம போறோம், ஏன் டெக்ஸ்ட் வைஸ் போறோம் சார், மீதி நிறைய எல்லாத்துக்கும் டெக்ஸ்ட் வைஸ் போனோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னும் நமக்கு இருக்கிறது 3 மாதம். 3 மாதத்துக்குள்ள நீங்க இதை முடிக்கணும். இதை முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 3 நாள் ஆகும். சரிங்களா? இதை மட்டும் முடிக்கிறதுக்கு 3 நாள் ஆகும். அதனால இதே ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி இதை முதல்ல முடிங்க. இப்போ நாளைக்கு எக்ஸாம் கொஞ்சம் தள்ளி போகுது அப்படிங்கிற டைப்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட் வைஸ் போய்க்கலாம். ஓகே ஃபைன். பார்ப்போம். இது அப்படியே அழகா நோட்ஸ் தான் எடுங்க. சரிங்களா? நான் சொல்லக்கூடிய இந்த பிடிஎஃப் பிரிண்ட் அவுட் எடுத்து கையில வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை என்ன பண்ணுங்க, நோட்ஸா நீங்க ஒரு ஹேண்ட் ரிட்டனா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஒரு 2 பேப்பர்ல அவ்வளவு நிற்கும். 15 பக்கத்துல இருக்கக்கூடியதும் ஒரு 2 பக்கத்துல நிக்கிற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும். சரிங்களா? சரி. திஸ் எஸ்ஏ 1978ல பிரசன்ட் பண்ணப்படுது. என்ன மேட்டர் இது? as an introductory lecture on the first series on literature and women. யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்ட்ல லிட்ரேச்சர் அண்ட் விமன் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் சீரீஸ்னுடைய ஒரு இன்ட்ரோடக்டரி பார்ட் தான் இந்த எஸ்ஏ. ஸோ இதை கேள்வியா கேட்கலாம். அது எங்க எந்த யூனிவர்சிட்டிலன்னு கேட்கலாம், ஆக்ஸ்போர்டு. ஸோ இது 78ல ப்ரெசென்ட் பண்ணப்பட்டு 79ல பப்ளிஷ் பண்ணி எஸ்ஏவா வருது. சரி, இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு?
ஒரே விஷயம் தாங்க. ஃபெமினிசம் அப்படின்னா ஆண்களை உயர்த்தி சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு ஆப்ஷனல்ல அப்படி ஏதாவது இருந்தாலும் கட் பண்ணி விட்டுலாம், நீங்க ஈஸியா எலிமினேட் பண்ணி விட்டுலாம். சோ பெண்களுக்கு அதிகாரம் கொடுக்கணும், அவ்வளவுதான். பெண்கள் ஆண்கள இருந்து சளைச்சவங்க கிடையாது. இதுதான் விஷயம். இப்ப எல்லா ஃபெமினிஸ்ட் நீங்க வந்து பிஜி முடிச்சு வந்ததுனால மேக்ஸிமம் நீங்க ப்ராஜெக்ட் பண்ணதுல ஃபெமினிசம் இருந்திருக்கும். சரிங்களா? இல்ல ஃபெமினிசம் சார்ந்த ஏதாவது ஒரு ஒர்க்குகள் இல்ல இந்த டுவோர்ட்ஸ் ஃபெமினிஸ்ட் பொலிட்டிக்ஸ் நீங்க படிச்சிருக்க வாய்ப்பு இருக்கும். அதனால ஆண்கள் நல்லவங்க அப்படின்னு இதுல சொல்லியிருக்க வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? ஆண் எழுத்தாளர்களும் சரி, ஆண் சமூகத்தினரையும் சரி கழுவி கழுவி ஊத்தி எழுதியிருக்காங்க. சரி, என்ன சொல்லியிருக்கு இந்த எஸ்ஸே? இட் எக்ஸாமின்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஃபெமினிஸ்ட் லிட்டரரி தியரி அண்ட் கிரிட்டிசிசம். என்ன உறவு இருக்குது, அதை கேள்வி எழுப்புறாங்க. ஃபெமினிஸ்ட் லிட்டரரி தியரிக்கும் கிரிட்டிசிசத்துக்கும் கன்வென்ஷனல் லிட்டரரி தியரிஸ்க்கும் என்ன வித்தியாசம், இல்ல என்ன உறவு? மத்த தியரி, போஸ்ட் கொலோனியலிசம்னு ஒரு தியரி இருக்கு, போஸ்ட் மாடர்னிசம்னு ஒரு தியரி, ஃபெமினிசம்னு இன்னொரு பக்கம் இன்னொரு. ஃபெமினிசத்தை எவனாவது கண்டுக்கிறானுங்களா? ஒருத்தனும் கண்டுக்க மாட்டேங்கிறான், அப்படியே விட்டுட்டு போறாங்க. அப்ப எந்த தியரிக்கு அதிக இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு விமன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எலன் ஷோவான் சொல்றாங்க. ஏன்டா நாங்க ஒரு தியரி, எங்களுக்காக ஒரு தியரி இருந்ததுன்னா அதை நீங்க மதிக்க மாட்டீங்களா? இப்போ ஃபெமினிசம் அப்படின்னு ஒண்ணு பேசுறாங்க இல்லைங்களா? அது வந்து 20ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்துல பேசப்பட்டது. இப்ப 21ஆம் நூற்றாண்டுல இருக்கோம். இன்னைக்கு பேசக்கூடிய என்ன இசம் இருக்குது அப்படின்னா மேஸ்குலனிசம். ஆண்கள் வந்து அடிபட்டு கிடக்குறேன், ஆண்களுக்கு சம பங்கு கொடுங்க. ஒன்றும் இல்லை, இந்த ஜிஆர்பியினுடைய மேட்டர் மட்டும் எடுத்துக்கோங்க. பிஜிடிஆர்பியில 200 வேக்கண்ட் போடுறாங்கன்னா 180 வேக்கண்ட் யாராலதான் ஃபில் பண்ணப்படுது? பெண்களாலதான் ஃபில் பண்ணப்படுது. யாரு நீ இடஒதுக்கீடு கேட்கணும்? ஆண்கள் தான் கேட்க வேண்டியது. ஸோ இட் இஸ் இன் ஃபியூ வேர்ட்ஸ். அதாவது இதுல ஒரு எஸ் வரும், ஆட் பண்ணிக்கோங்க. சரியா? நம்ம சிலபஸ்ல இருக்கக்கூடிய டைட்டில்ல எஸ் இருக்குது, டெக்ஸ்ட்ல எஸ் இருக்குது, ஆனா நெட்ல வந்து 2 3 இடத்துல எஸ் இல்ல. சரிங்களா? ஆன்லைன்ல எஸ் இல்லாம இருக்குது. Towards a feminist politics that show order first develops and coins the term gynocriticism. ஸோ இது ஒரு முக்கியமான கேள்வியா கேட்கலாம். கைனோகிரிட்டிசிசம் அப்படிங்கிறத காயின் பண்ணது யாரு? அது எந்த ஒர்க்ல காயின் பண்ணிருக்காங்கன்னா டுவோர்ட்ஸ் ஆஃப் ஃபெமினிஸ்ட் பொலிட்டிக்ஸ் நமக்கு சிலபஸ்ல இருக்கு, சொல்லிடுவோம். சோ நமக்கு வந்து இந்த டெக்ஸ்ட் நேமே கொடுக்க மாட்டாங்க. கைனோகிரிட்டிசிசம் காயின்டு பை அப்படின்னா எலைன் ஷோவால்டர், ஆப்ஷன் பி சிமென் டி போவா, ஆலன் டேட், லியான் புரூக்ஸ், நார்த்ராப் ஃப்ரைட். இது எதையுமே பார்க்காம ஜஸ்ட் சம்மரியை மட்டும் படிச்சுட்டு போனோம்னா மாட்டிப்போம். ஒரு சம்மரி, ஒரு பக்கம் சம்மரி, 2 பக்கம் சம்மரி இருக்கு, அதை படிச்சு பண்ணிட்டு மாட்டிப்போம். சரி, இது இந்த எஸ்ஏ primarily divides feminist criticism into two main approaches. இந்த பெண்ணியல் விமர்சனம் அப்படின்னு வச்சுக்கலாம். தமிழ்ல வந்து பெண்ணியல் சார்ந்த விமர்சனம் அப்படின்னு வச்சுக்கோம். அத 2 அப்ரோச்சா பாக்குது. ஒண்ணு என்னது பாருங்க, ஃபெமினிஸ்ட் கிரிட்டிக். சரிங்களா? ஒண்ணு பெண்ண ஒரு 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 எழு சாரி ஒரு வாசகரா பாக்குது. பெண் ஒரு வாசகர். இன்னொரு மெத்தட் என்னன்னா, ஒரு டிவிஷன் என்னன்னா, விமன் ஆஸ் ரைட்டர். பெண் ஒரு எழுத்தாளனா, பெண் ஒரு வாசிப்பாளராகவும் பெண்ணை ஒரு எழுத்தாளனாகவும் பார்க்குது. இதுல எந்த ஆட்டிடியூட் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பெண் எழுத்தாளராக தான் அவங்களுக்கு வேணும். அது எப்படிப்பட்ட எழுத்தாளரா வேணும் அப்படிங்கறத சொல்லுவாங்க. சரி, அந்த ஃபெமினிஸ்ட் கிரிட்டிக் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். விமன் அஸ் ரீடர். திஸ் அப்ரோச் focuses on analyzing how women are represented in male authored literature. நமக்கு சாசருடைய காலகட்டம் 1340 இருந்து தொடங்கி இன்றைக்கு 2021 நோபல் பிரைஸ் வாங்கக்கூடியவங்களை வரைக்கும் பார்த்துட்டே இருக்கும். சரிங்களா? அதுல இப்போ 21st செஞ்சுரியை விட்டுருவோம், 20th செஞ்சுரி வரைக்கும் எடுத்துக்கோம். அதாவது மாடர்ன் லிட்டரேச்சர் வரைக்கும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, செகண்ட் வேர்ல்டு வார் முடியக்கூடிய வகையில வர பாத்தீங்கன்னா, விரல் விட்டு எண்ணக்கூடிய வகையில தான் ஆண் எழுத்தாளர்கள் பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணி எழுதியிருக்காங்க. சரிங்களா? அதான் மேலாத லிட்டரேச்சர் தான் இருக்குது, ஆனா எவனாவது பெண்களை பத்தி பேசிக்கானா ஒரு பேரும் பேசல. இட் எக்ஸாமின்ஸ். ஸோ இந்த விமன் ஆஃப் ரீடர் அப்படிங்கிற இதுல இந்த எஸ்ஏ இட் எக்ஸாமின்ஸ் இமேஜஸ் அண்ட் ஸ்டீரியோடைப்ஸ் ஆஃப் விமன், ஐடென்டிஸ், omissions and misconception, generally critics patriarchal perspectives within literature. இந்த எஸ்ஏ எதை பத்தி பேசுது அப்படின்னா, ஆண் எழுத்தாளர்கள் பல வருஷமா எழுதுறீங்களப்பா, நீங்க தானே இலக்கியத்தினுடைய மொத்த கண்களாக இருக்கிறீங்க. நீங்க
பெண்களை எப்படி எல்லாம் ஒதுக்கி வச்சிருக்கீங்க, நீங்க ஐடென்டிஃபை பண்றீங்க, ஒரு ஒரு ப்ராடக்டா மட்டும்தான் பெண்களை பாக்குறீங்க. ஸ்டீரியோ டைப்ஸ் ஆஃப் விமன் அப்படின்னா ஒரு ஐடியல் விமன் தான், அவ வந்து வீட்டு வேலைக்கு தான் லாயக்கு, அவ சாரியும் கட்டிட்டு புளிக்கி புளிக்கி வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விமனை ப்ரொடியூஸ் பண்ணிருக்கீங்க. ஒமிஷன், மிஸ்கன்செப்ஷன், தப்பு தப்பா அவளை சொல்றது, அவ கொஞ்சம் வந்து ஒரு பவுடர் போட்டு இல்ல ஒரு மேக்கப் பண்ணிட்டு வெளியே இறங்கிட்டானா அவளை வேற மாதிரியான வார்த்தைகள்னால மென்ஷன் பண்றது. ஜென்ரலி கிரிட்டிக்ஸ் பேட்ரியார்கல் பெர்ஸ்பெக்டிவ்ஸ், ஆணாதிக்க சமூகத்தினுடைய பார்வையில இருந்தா நீங்க எழுதிட்டு இருக்கீங்க இல்லைங்களா. ஆணாதிக்க சமூகத்தினுடைய பார்வையில பெண்கள் எல்லாம் அப்படிதான் தருவாங்க, ஒரு செகண்ட் செக்ஸா தான் அவங்க தெரிவாங்க. ஸோ இத வந்து கல்வி கல்வி ஊத்துறாங்க. இது விமன் ஆஃப் ரீடர். எழுத்தாளர் பார்ப்போம், ஒரு வாசகனா இருந்து படிக்கிறேன், என்னை பத்தி இல்ல என்னுடைய சமூகத்தை பத்தினுடைய ஒரு வெளிச்சம் தரவே இல்லையே மேலாக. அப்புறம் கைனோகிரிட்டிக்ஸ். கைனோகிரிட்டிக்ஸ்னா நான் தான்டா ரைட்டரு, இப்ப நான் எப்படி எழுதுறேன் பாரு. ஓகே, இதுதான் முக்கியமான போக்கஸ். ஷோல்டருடைய முக்கியமான போக்கஸ் இதுதான். கைனோகிரிட்டிக்ஸ் aims to construct a female framework for analyzing women's literature. இப்போ ஹீரோ ஆம்பளை, காமெடியன் ஆம்பளை, ஒரு உப்புக்கு சப்புக்கு ஒரு ஹீரோயின், இதுதானே இலக்கியத்தினுடைய படைப்பாக இருக்கும். விஜய் தான் பெரிய ஆள், அஜித் தான் பெரிய ஆள், ரஜினிகாந்த் கமலஹாசன் தான் பெரிய ஆள். ஆனா இன்னைக்கு அப்படி ஹீரோ எதுவும் இல்லாம வெறும் ஹீரோயின் வச்சு மூவிஸ் ரெடி ஆகுது பாத்தீங்களா. அவங்கள சுத்தி இப்ப நயன்தாரா வந்தாங்க, அறம் அப்படின்னு ஒரு படம் எடுத்தாங்க. அவங்கதான் அறம், ஐ எம் நாட் ஷுவர் அபவுட் த ஃபிலிம் நேம். ஒரு பையன் வந்து குட்டுக்குள்ள விழுவான், இந்த அம்மா கலெக்டரா இருப்பாங்க, இந்த அம்மா தான் எல்லாத்தையும் டீல் பண்ணுவாங்க. அப்புறம் ராட்சசின்னு ஒரு படம் வந்தது. இது ஒரு இலக்கிய படைப்பா நினைச்சுக்கோங்க. அந்த அம்மா தான் எல்லாம் டிசைடிங் அத்தாரிட்டி, மென் கேரக்டர்ஸ் எல்லாம் சபார்டினேட்டா. ஸோ இதைத்தான் லிட்டரேச்சர்ல அவங்க ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஃபீமேல் ஃப்ரேம் ஒர்க், அதை படைச்சு அதை வச்சு பெண் இலக்கியங்களை அனாலிசிஸ் பண்றாங்க. இட் லுக்ஸ் அட் த ஹிஸ்டரி. இது எதனுடைய ஒரு பேஸ்ல நடக்குது, எதெல்லாம் மையமா வச்சு எதெல்லாம் உடைக்கணும்னு இந்த வேலை நடக்குது அப்படின்னா, இட் லுக்ஸ் அட் த ஹிஸ்டரி, தீம்ஸ், ஜான்ராஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் லிட்டரேச்சர் ரிட்டன் பை விமன். இப்போ வரலாறு படிக்கிறோம், வரலாற்றுல எங்கேயாவது பொம்பளை பிள்ளைகளுக்கு இடத்த கொடுத்துருக்கீங்களா? மேபி தமிழ் லிட்டரேச்சர்ல அங்கங்க கொஞ்சம் இருக்குது. அவையார்னு ஒருத்தவங்க இருந்தாங்க, வெலுநாச்சியார் இருந்தாங்க, குயிலின்னு ஒருத்தங்களை ஃபேமஸ் ஆக்குறோம். ஆனா இங்கிலாந்துல பாத்தீங்கன்னா அப்படி எதுவும் இல்லை. எக்ஸப்ட் ஒன் ஆர் டூ, எலிசபெத் மகாராணி இருந்தாங்க, மேரி இருந்தாங்க, ஆனி இருந்தாங்க. ஆனா அவங்கள துரத்து துரத்தி அடிக்கதான் செஞ்சாங்க. ஹென்றி தி எய்த்துக்கு 6 பெண்களை திருமணம் பண்றதுக்கான அதிகாரம் இருக்கு. ஆனி பாலின் பாவம், எலிசபெத்தினுடைய அம்மா ஆனி பாலினுக்கு இன்னொருத்தரை எட்டி பார்த்ததுக்காக ஒரு ஒரு மாமா பையன் இல்ல அத்தை பையனை வந்து பேசிக்கிட்டதுக்காக கழுத்து விட்டுப்பட்டாங்க. அப்போ இதுதான் ஹிஸ்டரி, விமனுடைய ஹிஸ்டரி. மேல் என்ன பண்ணாலும் ஓகே, ஆனா விமனை ஒதுக்கி வச்சிருந்தாங்க. எக்ஸ்ப்ளோரிங் psychodynamics of female creativity, the problem of female language, and the trajectory of the female literary. இதுல இருக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாத்தையுமே என்ன பண்றாங்க, இந்த கைனோகிரிட்டிக்ஸ் ஒரு எழுத்தாளனாக பெண்ணை பார்க்க. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். என்னது, விமன் அஸ் ரீடர், விமன் அஸ் ரைட்டர். சரி, அடுத்தது இது அடுத்த கேள்வி வைப்பாங்க. பல நெட் எக்ஸாமினேஷன்ல இதை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. டிஆர்பிக்கு இது புதுசு, புதிய ஏரியா. ஸோ ஒரு ரொம்ப ஈஸியாவும் இல்லாம ரொம்ப கஷ்டமாவும் இல்லாம ஒரு கேள்வி வைக்கணும் இது வைக்கலாம். சரிங்களா? என்னன்னா இதுதான் என்னது சொல்லுவாங்க, இந்த மையக்கரு, இந்த எஸ்ஏனுடைய மையக்கரு. 3 phases ஆஃப் விமன் லிட்ரேச்சர். சரிங்களா? பெண்ணியல் இலக்கியத்தினுடைய 3 வித்தியாசமான காலகட்டங்கள் பாருங்க. ஃபெமினின் ஃபேஸ், ஃபெமினிஸ்ட் ஃபேஸ், ஃபீமேல் ஃபேஸ். அந்த இந்த இயர்களை வந்து மனப்பாடம் பண்ணிருங்க. ஃபெமினின் ஃபேஸ் அப்படின்னா 1840 to 1880. Feminist phase 1880 to 1920. Female phase 1920 to present. என்ன சார் எல்லாம் ஒரே வார்த்தை தானே, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மீனிங் கொடுக்குறாங்க. ஷோவால்டர். ஓகே, ஃபெமினின், ஃபெமினிஸ்ட், ஃபீமேல். ஸோ நம்ம எப்படி இதை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, மேபி குரோனாலஜிக்கல்ல எழுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஃபீமேல் தான் நமக்கு தெரிஞ்ச வார்த்தைன்னு முதல்ல அடிச்சுப்பாரு. சரிங்களா? ஃபெமினின் இது கொஞ்சம் பெருசா இருக்கு, FEMINI NE அப்படின்னு இருக்குது. அப்புறம் அதை ஆட் பண்ணாங்க, ஃபெமினின் அப்படின்னு சொல்றது கஷ்டமா இருக்குது, அப்ப இஸ்ட்னு மாத்திருக்கலாம். ஃபெமினிஸ்ட் கொஞ்சம் ஸ்டைல் ஆக்கிப்போம் அப்படின்னு 90sல மாத்திருக்காங்க. இல்லப்பா இது இன்னும் கூப்பிடுறது கஷ்டமா இருக்கு, இன்னும் கொஞ்சம் கூட சின்னதாக்குங்க. இப்போ நாட்கள் சொல்ல சின்னதாகுது அந்த வார்த்தை. இப்படிங்கிற மாதிரி ஞாபகத்துல வச்சுக்கோங்க, மறக்காது.
ஃபெமினின், ஃபெமினிஸ்ட், ஃபீமேல். ஓகே ஃபைன். இதுல என்னென்ன இந்த 3 காலகட்டத்தையும் அவர் எப்படி கேட்டகரைஸ் பண்றாங்க எலைன் ஷோ வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஃபெமினின் ஃபேஸ் 1840 இருந்து 80 வரைக்கும். அதாவது இதெல்லாம் வாரே வரல, வாருக்கு முந்தைய காலகட்டம். வேர்ல்டு வார் நடக்கல, அதுக்கு முந்தைய காலகட்டம். அதனால இப்படி ஒரு யோசனை வந்திருக்கு. இன் திஸ் பீரியட் விமன் ரைட்டர்ஸ் ஆஃபன் இமிட்டேட்டட் மேல் லிட்டரரி ஃபார்ம். ஆண்கள் எப்படி எழுதுறாங்க அதை பார்த்து அப்படியே காப்பி அடிச்சு எழுத ஆரம்பிச்சாங்க. சரிங்களா, இமிட்டேட் பண்ணி எழுத ஆரம்பிச்சாங்க. அண்ட் சம்டைம்ஸ் யூஸ்டு மேல் pseudonyms டு கெயின் அக்செப்டன்ஸ். They aim to equal the intellectual achievements of male culture. ஆண்கள் எப்படி பண்ணாங்களோ அவங்களுக்கு ஈக்குவலா நான் போகணும் அப்படிங்கிற ஒரு கற்பனையோட எழுத ஆரம்பிச்சாங்க. சம்டைம்ஸ் ஆண் பெயர்களை புனைப்பெயர்களா வச்சுக்கொண்டாங்க. இது ஃபைன் எக்ஸாம்பிள் ஜார்ஜ் எலியட். ஜார்ஜ் எலியட் வந்து நமக்கு சிலபஸ்ல இருக்காங்க. எத்தனாவது யூனிட்? ஐ திங்க் 4வது யூனிட்ல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா, 4வது யூனிட்ல த மில் ஆன் த ஃபிளாஸ் அப்படின்னு ஒரு ஒர்க் இருக்கும் பாருங்க. மில் ஆன் த ஃபிளாஸ் 4வது யூனிட்ல. அவங்களுடைய ரியல் நேம் என்ன? பழைய டிஆர்பி கொஸ்டின் கூட இது. அவங்களுடைய ஒரிஜினலான பேர் என்ன? ஜார்ஜ் எலியட்ன்றது அவங்க புனைப்பெயர். ஏன்னா ஆண்கள் அந்த 1840 80 இந்த காலகட்டத்துல தான் அவங்களும் வாழ்ந்தாங்க. சரிங்களா. மேரி ஆன் இவான்ஸ். மேரி ஆன் இவான்ஸ் பல முறை இந்த டிஆர்பில நெட்ல எல்லாம் கேட்ட கேள்வி. சோ அவங்க அப்படி வச்சுக்கிட்டு தன்னை ஒரு ஆண் மாதிரி பாவிச்சு எழுத ஆரம்பிச்சாங்க. They aim to equal the intellectual achievements of male culture. ஆண்களுடைய அந்த சமூக பின்னணியில நாமளும் ஒரு பெரிய சாதனை பண்ணணும் அப்படின்னு பண்ணிக்கிட்டாங்க. இது வந்து ஃபெமினின் ஃபேஸ். ஆண்களுக்கு ஈக்குவலா நடக்கணும்னு எய்ம் பண்ணு. அடுத்தது ஃபெமினிஸ்ட் ஃபேஸ். இந்த ஃபேஸ்ல விமன் ரைட்டர்ஸ் become more assertive, protesting male standards and values. இனி ஒன்ன பார்த்தாலே எழுத மாட்டேன், நீ எழுதுற மாதிரி உள்ள விஷயங்களை நான் எதிர்ப்பேன். protesting male standards and values. சரிங்களா, இங்கே என்ன ஆயிடுச்சு? உடைச்சாச்சு, ஆண்கள் இருந்து விலைக்கு வந்தாச்சு. ஆனாலும் எழுத்தினுடைய பாணிகள், பெயர்கள் எல்லாம் அவங்கள மாதிரியே வச்சுக்கிட்டாங்க. இப்போ அடுத்தது கொஞ்சம் காலகட்டம், இப்ப வேர்ல்டு வாரே வந்துருச்சு பாத்தீங்களா, 1880 1920. சரியா, ஒருவேளை இவனுக்கு எல்லாம் போருக்கு போயிருப்பாங்க, இங்க இவங்க எழுத ஆரம்பிச்சிருப்பாங்க. ரைட். ப்ரொடெஸ்டிங் மேல் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் வேல்யூஸ். அவன் ஒரு வேல்யூ, இதுதான் வாழ்க்கையினுடைய முறை அப்படின்னா அதை நான் எதிர்கொண்டேன். உனக்கு வீட்டுல சாப்பாடு பொழுங்கி வைக்கிறது தான் நானா, நீயும் கொஞ்ச நேரம் பொங்கு அப்படிங்கிற முதல் எதிர்ப்பு இங்க நடக்குது. 80 90 இத ஃபெமினிஸ்ட், ஓகே, இஸ்ட் அப்படி இருத்தி பண்றாங்க. They use literature to highlight the injustice faced by women and advocate for women's right and autonomy. அதான் ஒரு போராட்டம் மாதிரி இருக்குது பாருங்க. இலக்கியத்தை ஒரு டூலா எடுத்துக்கிட்டு பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் நடக்குது, பெண்களுக்கு இன்ஜஸ்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது இலக்கியங்களை பறைசாட்ட ஆரம்பிச்சாங்க. அண்ட் பெண்களுக்கான உரிமை, அவங்களுடைய தனித்துவமான ஒரு நடவடிக்கைக்கு வந்து இவங்க குரல் கொடுக்க ஆரம்பிச்சாங்க முதல் தடவை. சரிங்களா, நீங்க எப்படி வச்சுக்கலாம்னா நமக்கு இந்திய சுதந்திர போராட்டமும் இதே மாதிரிதான் இருக்கும். உலகத்திலையும் பெண்களுக்கான ஒரு வாய்ஸ் வந்து இந்த டைம்ல தான் வருது. ஸோ இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 2வது காலம். அப்புறம் ஃபீமேல் ஃபேஸ். இது முதல் வேர்ல்டு வார். வேர்ல்டு வார் வந்து பாத்தீங்கன்னா 14 to 18ல நடக்கும். 2வது வேர்ல்டு வார் 39 to 45ல நடக்கும். அப்ப முதல் வேர்ல்டு வார் முடிஞ்சதுமே ஃபீமேல் ஃபேஸா மாறி. ஓகே, the face is characterized by self discovery. இவ்வளவு நாளும் அதாவது நிறைய பெண்கள் நினைக்கிறது, நம்ம பேண்ட் ஷர்ட் போட்டாச்சுன்னா ஆண்களுக்கு ஈக்குவலா நடக்கும், நான் அவனை விட்டுறீங்கல்ல என்னையும் விடுங்க, அவன் 8 மணிக்கு வர்றாங்க நானும் 8 மணிக்கு தான் வருவேன் அப்படி சொல்லி சொல்லி நம்ம பெண்கள் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, ஆண்களுக்கு தேவையானத அந்த அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய உரிமைகளை இவங்களும் ட்ரை பண்ணி வாங்குற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிறாங்க. அப்படி கிடையாது, உங்களுக்கு என்று ஒரு தனித்துவம் இருக்கு. அவன் 8 மணிக்கு வந்தா நீங்க 10 மணிக்கு கூட வரலாம், நோ ப்ராப்ளம். அவன் 8 மணிக்கு வரான்னா நானும் 8 மணிக்கு தான் வருவேங்கிறது எந்த வகையில ஈக்குவலா இல்லைங்களா? சோ அந்த விஷயம் தான் இங்க மாறும். உனக்கும் தனித்துவம் இருக்கு, நான் நைட் டியூட்டி தான் பார்க்க போறேன். நான் 8 மணிக்கு வர்றதை பத்தி நான் பேச விரும்பவே இல்லை. அவன் 8 மணிக்கு வந்தா நானும் 8 மணிக்கு தான் வருவேங்கிறத நான் விரும்பல. எனக்கு நைட் டியூட்டியே பார்க்க வேண்டியிருக்கு. சோ நீ ஒரு புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சிக்கிற உனக்குன்னு. எந்த விதமான ஈக்குவாலிட்டியும் பார்க்காம நீ புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சிக்கிற. Characterized by self-discovery. Women writers move beyond imitation and protest. போராட்டத்துல இருந்தும் இந்த காப்பி அடிக்கிறதுல இருந்து விளைவிக்கிறாங்க. Turning to female experience as a source of an autonomous art. தனிப்பட்ட முறையில அவங்களுக்கான ஒரு உலகத்தை உருவாக்கிக்கிறாங்க. They explore unique female experiences and develop distinct literary forms and techniques. அவங்களுக்கு என்று தனியான ஒரு அனுபவங்கள்,
அவங்களுக்கு வந்து சரியான இலக்கிய வகைகள், இலக்கிய சிந்தனைகளை ஃபீமேல், அதாவது விமன் சொசைட்டி வந்து உருவாக்கிருக்கு. இதுதான் மூணாவது ஃபேஸ், சுதந்திரமான ஃபேஸ். ஃபேஸ்ல இமிடேஷன், அது ஃபெமினின் ஃபேஸ். இமிடேஷன் இதுலயே இருக்கு பாரு. இமிடேஷன் அப்படிங்கிற மாதிரி ஸ்பெல்லிங். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடெஸ்ட், எஸ்டி அப்படி வச்சுக்கோங்க. ப்ரொடெஸ்ட் அப்படிங்கிறது ஃபெமினிஸ்ட் ஃபேஸ். அப்புறம் இண்டிபெண்டன்ட் ஆர் ஆட்டோனமஸ் ஆன ஒரு ஒரு சொசைட்டியா, கல்ச்சரா அவங்க ஃபார்ம் ஆகுறீங்க, அது ஃபீமேல் ஃபேஸ். இப்போ நம்ம ஃபீமேல் ஃபேஸ்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அவங்களுக்கு என்ற தனி உலகம், அவங்க லிவிங் டுகெதர்ல இருக்கலாம். ஒரு பெண்ணும் ஒரு பெண்ணுமே அப்படியே சேர்ந்து இருக்கலாம். இப்ப ஐடி கம்பெனி ஃபுல்லா அவங்க நிறைஞ்சாங்க. ஸோ ரொம்ப டெவலப்டான ஒரு ஏரியாவுக்கு நம்ம வந்துட்டோம். ஈவன் டீச்சிங் ப்ரொஃபஷன்லயும் அவங்க தான் இருக்கிறாங்க. சரி, ஏன்னா முந்தைய காலகட்டத்தில் டீச்சிங் ப்ரொஃபஷன்ல ஒரு பெண்கள் கூட கிடையாது. ஈவன் ஆக்ஸ்போர்ட்ல கூட நம்ம இஎல்டில படிப்போம். இஎல்டில இங்கிலீஷ் லாங்குவேஜ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் ஒரு பாடமாக எடுத்துப்பாங்க. ஆக்ஸ்போர்ட் அண்ட் கேம்பிரிட்ஜ் ரெண்டு பேருமே லேட்டா தான் எடுத்துப்பாங்க. அதுல பெண்களுக்கு அனுமதி கிடையாது. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் பெண்கள் அனுமதிச்சாங்க. அவங்க படிச்சாங்க, அதுக்கப்புறம் தான் அவங்க வேலைக்கு ஏறினாங்க. இப்போ ஆண்கள் எல்லாம் அப்படி இருக்கிறாங்க, பெண்கள் எல்லாம் உள்ள. ஓகே, ஸோ ஃபைன். இதுதான் கதைக்கரு. இது டுவோர்ட்ஸ் ஃபெமினிஸ்ட் பொய்டிக்ஸ் உடைய கதைக்கரு. இதுதான் இந்த ஒரு பேஜா நான் முடிச்சிட்டேன். கதை என்ன அப்படிங்கிறது இவ்வளவுதான் கதை. சரி, இதுல மானே தேனே பொன்மானே அப்படிங்கிற விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணணும் அப்படிங்கறத கரெக்டா சொல்றேன், ஃபாலோ பண்ணிக்கங்க. இதை வந்து அழகா ஒரு ஃப்ரண்ட் பேஜ்ல ஹைலைட் பண்ணி கலர் பென் எல்லாம் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்தது எப்படி இந்த நோட்ஸ் நான் அணுகிறது அப்படிங்கிறத டீட்டெயிலிங் பண்றேன். இந்த நோட்ஸ் இப்படிதான் பாயிண்ட் பை பாயிண்டா தான் கொடுத்துருக்கேன். இது ஒரு பெரிய எஸ்ஸே, அதை நான் பிரிச்சிருக்கிறேன். இதுல கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அதனால அதுல ஹைலைட் பண்ண ஏரியாஸ், அப்புறம் போல்ட் பண்ண ஏரியாஸ், அண்டர்லைன் பண்ண ஏரியாஸ் எல்லாமே உங்களுக்கு கொஸ்டின் பாயிண்ட் ஆகும். முக்கியம். சரிங்களா? சரி. இப்ப பாருங்க, ஒரு ஒரு சாம்பிளுக்கு கொஞ்சம் விஷயங்கள் சொல்றேன். எலைன் ஷோவால்டர் இந்த எஸ்ஸேனுடைய தொடக்கத்துல ஹைலைட் பண்றாங்க. ஹவ் ஆல் த கான்ட்ரிபியூஷன் டு இட் வேர் மேட் பை மென். நிறைய ஆண்கள் தான் இலக்கியத்துக்கு பங்களிப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. முக்கியமா இங்கிலீஷ் ஸ்டடிக்கு பண்றாங்க அப்படின்னா ஜார்ஜ் ஸ்டெய்னர், ரேமண்ட் வில்லியம்ஸ், கிறிஸ்டபர் பட்லர், ஜொனத்தான் கல்லர், டெரி ஈகிள்டன், லியோன் எடல் அண்ட் ஹென்ரி ஜேம்ஸ், இப்படி நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல பெண்களுடைய பங்கு என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு போகுது இந்த எஸ்ஸே. 1970 சொல்றாங்க, feminist criticism was the most secluded and least understood of all. அப்ப அவங்க சொல்றாங்க feminist criticism, பெண்ணியல் விமர்சனம் அப்படிங்கிறது ஒருவேளை மதிக்காத ஒரு டாபிக்கா இருந்துட்டு இருக்கு. அது உண்மைதான் இல்லைங்களா? அப்படின்னு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ரீட் அண்ட் ஸ்கிப். அதாவது விஷயம் என்னங்கிறத சொல்லியிருக்கேன். மோஸ்ட் ப்ரொஃபிஷியன்ட் மெம்பர்ஸ் ஆஃப் த இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் வேர் அகேன்ஸ்ட் இட். ஏன்னா இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டே மொத்தமே பெண்களுக்கு எதிராக இருந்தானுங்க. அதனால இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்குள்ள இந்த பெண்ணியல் விமர்சனம் அப்படிங்கிறத கொண்டு வரல அப்படின்னு இது சாதாரணமான ஒரு வார்த்தைகளா போயிட்டு இருக்குது. அப்போ நமக்கு எது முக்கியம் அப்படின்னா ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன், டேட்டாஸ். எலைன் ஷோவால்டர் highlights Robert Bartlow's perception of feminist criticism as women's lip propaganda masquerading as literary criticism. இது அப்படியே நோட் பண்ணிக்கணும். ராபர்ட் பார்ட்லோ, இது என்னன்னு உங்களுக்கு புரியாட்டா கூட பரவாயில்ல. ராபர்ட் பார்ட்லோ லைட்டா ஒரு ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசம் அப்ரிவேஷன்ல போட்டு இதை எழுதிக்கணும். அப்போ ராபர்ட் பார்ட்லோ அப்படிங்கிறவர் இந்த ஒர்க்குக்குள்ள எங்கேயோ ஒரு இடத்துல ரெஃபரன்ஸ்க்காக பயன்படுத்தப்பட்டிருக்காரு, இருக்கட்டும். அடுத்தது யாரை பத்தி மென்ஷன் பண்றாங்க? ராபர்ட் பாயர்ஸ். அவர் என்ன எழுதினாரு? A case against feminist criticism in winter 1977. அது அவளுக்கு போடும். அடுத்த யாரை பத்தி மென்ஷன் பண்றாங்க? ஜோன் மெலன். அவங்களுடைய ஒரு பேர் என்னது? விமன் அண்ட் their sexuality in the new film. இந்த பாயரை பத்தியும் மெலனை பத்தியும் எனக்கு கீழே இருக்கக்கூடிய விமர்சனம் இருக்குது. சரிங்களா? அப்போ இந்த விமர்சனத்துல என்ன சொல்லியிருக்காங்கிறத நீங்க ரீட் அண்ட் ஸ்கிப், அது நீங்க புரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு இந்த டெஃபினிஷனை கேட்க மாட்டாங்க. சரிங்களா? மேபி அவர் சொன்ன என்ன கண்டென்ட்ங்கிறது கேட்பாங்க. அதிக கேள்வி எப்படி உங்களுக்கு வரலாம்னா, விமன் அண்ட் தேர் செக்ஷுவாலிட்டி இன் த நியூ பிலிம் ரிட்டன் பை அப்படின்னு சிம்பிளா கேள்வியை கேட்டு முடிச்சிருவாங்க. ஏன்னா இதுக்குள்ள ஒரு ஒரு 20-25 ரைட்டர் பேர் இருக்கு. இதுல யாரு கேட்டாலே நம்ம குழம்பிடுவோம். அப்போ எந்த ரைட்டர் என்ன ஒர்க் அப்படிங்கறத தனியா ஒரு லிஸ்டே போடுங்க. அதை சொன்ன 2 பேஜ்ல உங்களுக்கு இந்த எஸ்ஏ முடிச்சிட முடியும். இது ஒண்ணுங்களா? இப்படி ஒரு நோட்ஸ் அதுங்க. அடுத்தது இப்ப இது வந்து ஜென்ரலா போயிட்டு இருக்கோம்.
அடுத்தது என்ன பத்தி இது வரப்போகுதுன்னா சஸ்பிஷன் ஆஃப் தியரி. சஸ்பிஷன் ஆஃப் தியரி யாருடையது? எலன் ஷோவர். இந்த எஸ்ஐக்குள்ள அவங்க சொல்றாங்க சஸ்பிஷன் ஒரு சந்தேகம் தனக்கு மேல ஓகே தானா அப்படின்னு என்னங்கிறத அந்த ஒரு ஜஸ்ட் ஒரு டெபினிஷன் பண்ணி ஒரு பிராக்டிஸ் சஸ்பிஷன் ஆஃப் தியரி. இந்த தியரி ஃபெமினிஸ்ட் ஆக்டிவிஸ்டுக்கு இடையில இருக்குது. அரைசஸ் ஃப்ரம் த prevalent sexism among prominent theorists such as Harold Bloom, ராபர்ட் போயஸ், நார்மன் மெய்லர். இவங்க மூணு பேரும் ப்ராமினன்ட் தியரிஸ்ட் அப்படிங்கறத போட்டு எழுதி வச்சுக்கோங்க. அதாவது நாம வந்து ஓகே தானா அப்படின்னு ஒரு சந்தேகம் அவங்களுக்குள்ளேயே. அதுதான், வேற ஒண்ணும் இல்லைங்க. பாருங்க, மேல் எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் பெர்செப்ஷன் அண்ட் கன்சிடர் தெம் டு பி யூனிவர்சல். ஆண்களுடைய அந்த கலாச்சாரம், அந்த சமூக வாழ்க்கை தான் உலகத்துல எல்லாருக்கும் முடியுது அப்படின்னு நினைச்சிட்டாங்க. அப்ப நமக்கே ஒரு சந்தேகம், சஸ்பிஷன் ஆஃப் தியரி. அப்போ பெண்களுக்கு அங்க இடம் இல்லையா? The suspicion of theory by feminist activists and theorists result in further isolation. இன்னும் தம்மளை தனிமைப்படுத்துறாங்க. அப்போ இது எந்த ஒர்க்ல சொல்றாங்க? மேரி டாலி. அப்போ இதே அந்த லிஸ்ட்ல இதே சேர்த்துக்கோங்க. மேரி டாலி எந்த ஒர்க்கு? பியாண்ட் காட் தி ஃபாதர் டுவர்ட் பிலாசபி ஆஃப் விமென்ஸ் லிபரேஷன் அப்படிங்கிறத போட்டிருங்க. என்ன சொன்னாங்கிறத திருப்ப திரும்ப எழுதிக்க வேண்டாம். என்ன சொல்லியிருக்கான்? த காட் மெத்தட் இன்ஃபேக்ட் சபார்டினேட் டெய்டி சர்விங் ஹையர் பவர்ஸ். இங்க வந்து நமக்கு அதான் திரும்பி அதே தான், விமனுக்கு வந்து ரெண்டாவது ஒரு இடத்த கொடுக்குறாங்க, நம்மளை மதிக்க மாட்டேங்கிறானுங்க அப்படின்னு. ஸோ அப்ப சஸ்பிஷன் ஆஃப் தியரியில என்ன ரெஃபரன்ஸ் வருது அதை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது ஃபெமினிஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் டு அகாடமியா. அகாடமியானா நத்திங் பட் அதாவது இன்ஸ்டிடியூஷன், காலேஜா இருக்கட்டும், ஒரு அகாடமிக் ஹோரா இருக்கட்டும், அந்த இடத்துல பெண்களை மார்ஜினலிஸ்டா நடக்கிறாங்க, பெண்களுக்கு இட ஒதுக்கீடு கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. பாருங்க, ஆக்டிவிசம் அண்ட் எம்பிரிசிசம் ஆர் தி கிரேட்டஸ்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசம். ஒரு அனுபவ ரீதியா, இல்ல ஒரு சுறுசுறுப்பா இருக்கிறது, இல்ல ஒரு ஆக்டிவ் பாயிண்ட்ல இருக்கிறது, இதெல்லாம் தான் கிரேட்டஸ்ட் ஸ்ட்ரென்த்தா இருக்குது அவங்களுக்கு. அது இல்லைன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ கிரிட்டிக்கல் தியரி இஸ் பர்ஃபெக்ட் அண்ட் பிகம்ஸ் அ பார்ட் ஆஃப் அகாடமியா. த மூமெண்ட் வில் டைம். இதெல்லாம் நீங்க ரெடி பண்ணலைன்னா, ஆக்டிவிசமும் எம்பிரிசமும் வரலைன்னா இந்த மூமெண்ட் செத்து போயிரும்னு நினைக்கிறாங்க. அகாடமியால வந்து பெண்களுக்கு வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி என்ன சஜஸ்ட் பண்றாங்க? இதுல இருந்து நம்ம மீண்டு வரணும். women have always played the supporting role. அதுதான் உண்மை. நாங்க வந்து ஒரு துணை கதாபாத்திரமா தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். மெயின் கதாபாத்திரம் எங்களுக்கு கிடைக்கல, வாழ்க்கையிலும் சரி லிட்ரேச்சர்லயும் சரி. ஸோ இப்படி அந்த இது போயிட்டே இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் டு அகாடமியானா என்ன, அதை தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இப்போ நம்ம மேல பார்த்தோம், விமன் ஆஸ் ரீடர் அண்ட் விமன் ஆஸ் ரைட்டர். அதை கொஞ்சம் கூட விவரிச்சு நம்ம சொல்லியிருக்கோம். அதுக்குள்ள என்னென்ன ஒர்க்கு, என்னென்ன விஷயங்கள் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க, விமன் ஆஸ் ரைட்டர் இஸ் த டேஷ் டைப் ஆஃப் ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசம். கைண்ட் ஆஃப் கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது ஒரு பக்கம். இட்ஸ் செகண்ட் டைப். மொதல் டைப் விமன் அஸ் ரீடர், விமன் அஸ் இப்படி இந்த 15 பக்கங்களும் டைட்டில், அப்புறம் இம்பார்ட்டன்டான ரைட்டர்ஸ் அண்ட் அவங்களுடைய ஒர்க்ஸ், இப்படின்னே போயிட்டு இருக்கும். ஸோ நீங்க முதல்ல பண்ண வேண்டியது இந்த ரைட்டர்ஸ்னுடைய பேரு, அப்புறம் இம்பார்ட்டன்ட் ஒர்க்னுடைய பேரு, இது எல்லாத்தையுமே லிஸ்ட் அவுட் பண்றீங்க. ஓகேங்களா? இது அவ்வளவுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிட்டு தென் இதுக்குள்ள திரும்ப இறங்குறீங்க. அப்போ உங்களுக்கு கோர் ஆஃப் தி ஒர்க் தெரிஞ்சு போச்சுது. ஃபீமேல் தான் எல்லாம், ஃபீமேல நீங்க அடிச்சு நிறுத்த முடியாது, நாங்க இன்னொரு உலகத்துக்குள்ள போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 15 பேஜ் வரைக்கும் இருக்கும். இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ரெஃபரன்ஸ்க்கு வேற ஒண்ணும் இல்லைங்க. ஜஸ்ட் பாருங்க. In order to understand women's experience and emotions, we require help and training from male theorists. பெண்களுக்கு ஒரு ஒரு சின்ன அனுபவத்தை சொல்லிக் கொடுக்குறது, ஆண்கள்ட்ட இருந்து நிறைய விஷயங்களை நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? லேர்ன் த அப்ளிகேஷன் ஆஃப் தியரி ஆஃப் சயின்ஸ் மித் டு மேல் டெக்ஸ்ட் அண்ட் பிலிம்ஸ். அதாவது ஒவ்வொரு இலக்கியங்கள்லையும் ஒரு சைன், ஒரு மித்து இருக்கும். அது பெண்களுக்கு தொடர்புடையதா இருக்கும், பெண்களை அடிமைப்படுத்துற மாதிரி இருக்கும். அதெல்லாம் மாத்தணும்னு சொல்றாங்க. Undergoing this intellectual exercise increases resistance to questioning it. இந்த மித்து சைன் எல்லாத்தையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதை கொஸ்டின் பண்ணணும். ஏன் இப்படி பண்ணிருக்கீங்க? சீக்கிங் இட்ஸ் ஹிஸ்டாரிக்கல் அண்ட் ஐடியாலஜிக்கல் பவுண்டரிஸ். என்ன எல்லை வச்சுட்டு நீங்க இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னு கேட்கறது. ஸோ இந்த சேதுபதி அப்படின்னு ஒரு படம் வந்தது, பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சும்மா வச்சிருக்கிறேன். இது வந்து எலைன் ஷோவால்ட் சொன்னாங்களான்னு கேட்கறாரு. ஜஸ்ட் பாருங்க, சேதுபதினு ஒரு படம் வந்திருக்கும். இவருக்கு வந்து வேலை சஸ்பென்ஷன்ல இருப்பாரு, ஒரு பையனை தவறுதலா சுட்டது மாதிரி சஸ்பென்ஷன்ல இருப்பாரு. அப்போ இந்த பெண் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பையனோட அம்மா அப்பாட்ட போய் பேசுவாங்க. அது இவருக்கு கடுப்பாயிரும். இவர் என்ன பண்ணுவாருன்னா, வீட்டுல போய் இவங்களை கொஞ்சம் இறுக்கி பேசிடுவாரு. இவங்களுடைய தாயார் இருக்கும்போது பேசிடுவாங்க.
இவர் அதை பேசிட்டு குழந்தை வந்துரும். அப்படியே அந்த பேச்சை ஸ்டாப் பண்ணிட்டு இவர் என்ன பண்ணிடுவாங்க, வேலைக்கு போயிடுவார். உடனே இந்த நடிகையினுடைய அம்மா அங்க வருவாங்க. வந்து, நான் இருக்கும்போதே இப்படி எல்லாம் நடக்குது, அதனால நீ கிளம்பு, ம்? என்னோட வீட்டுக்கு வா, அப்படிங்கிற மாதிரி, பிரச்சனை எல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம வரலாம்னு சொல்லுவாங்க. உடனடியா இவங்க நம்பீசனுடைய ஒரு ரிப்ளை இருக்கும். என்ன அப்படின்னா, இன்னைக்கு அந்த ஆள் என்ன அடிச்சான்னா போயிட்டு வந்து எனக்கு கொஞ்சுவான். இந்த படம் பயங்கரமா ஹிட் ஆச்சுட்டு எல்லாம் ஓடிடுச்சு. ஆனா இது ஒரு பெரிய ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசத்துக்கு ஆளாகப்பட்டது. இந்த ஒரு டைலாக் மட்டும். அந்த ஆள் இப்ப என்ன அடிச்சான்னா, நீ போயிட்டு வந்து எனக்கு கொஞ்சுவான். அப்போ பெண்கள் அப்படிங்கிறவங்க டிபெண்டன்ட் ஆகி அவன் எப்ப கொஞ்சினா நம்ம ஏத்துக்கணும். அவன் எப்ப கோவப்பட்டாலும் நம்ம ஏத்துக்கணும். அப்போ நம்ம என்ன சிலையா? இல்ல ஒரு மிஷினரியா? அவன் பண்றதெல்லாம் ஏத்துக்கிட்டே நம்ம வந்து இருந்துட்டே இருக்கிறதுக்கு என்ன இருக்கு? அப்படின்னு ஒரு பெரிய ஒரு புயலை கிளப்பிச்சுது. அந்த மூவியினுடைய டைரக்டர், அவர் ஒரு சின்ன பையன் தான். அவரு அதுக்கு அப்பாலஜிஸ் எல்லாம் பண்ணாரு. இப்படி ஒரு டைலாக் நான் வச்சிருக்க கூடாது. இந்த ஒரு சிந்தனை எனக்கு இல்ல அன்னைக்கு டைம்ல, அந்த மெச்சூரிட்டி இல்லைன்னு சொல்லி இந்த டைலாக்காக மன்னிப்பே கேட்டாங்க. சோ இதுதான் சைன். இதுதான் ஒரு அடையாளம். அப்ப பெண்கள்ங்கிறது ரெண்டாவது பட்சம், இவன் போலீஸ்காரரு அப்படி இன்னும் ஒரு ஆண் அப்படிங்கிற டபுள் இதுல இருந்துட்டு, ஒரு ரெண்டு மேல் தட்டுல இருந்துட்டு நீ என்ன பண்ற? பெண்ணை மதிக்கல. அப்ப பெண் என்ன பண்றா? அவனுக்கு அடக்கமான ரொம்ப ஒரு ஒடுங்கின பெண் மாதிரி அந்த சைன் தெரியுது. அப்ப இதெல்லாம் அடிச்சு உடைச்சிட்டு வரணும். இதுக்கு என்ன எல்ல அப்படிங்கிறத உடைக்கணும்ன்றாங்க. ஓகே. இப்படி அந்த இது போயிட்டே இருக்கு. கைனோகிரிட்டிசம்னா தெரியும். இதேதான். திரும்ப திரும்ப இதேதான். ஸோ இதுல வரக்கூடிய அந்த ரைட்டர்ஸ், அப்புறம் அவங்களுடைய ஒர்க், இது எல்லாத்தையும் தனியா லிஸ்ட் அவுட் பண்ணி மண்டைக்குள்ள ஏத்திட வேண்டியதுதான். சரி. இதுல ஒரு ரெஃபரன்ஸ்ல, similarly in literature, feminine values undercut and penetrate the very masculine system that contains them. For instance, women have utilized the myth of Amazon. அதாவது இப்படி ஒரு மித்து இருக்குது. இது உண்மையான்னு தெரியாது, மித்துன்னு சொல்லிட்டாங்க. ஓகே. விமன் வந்து இப்படி ஆண்கள் இதெல்லாம் பண்ணும்போது பெண்களுக்கு அந்த மித்தெல்லாம் இருக்குது. மித்தல் ஒரு இது இருக்குது. அப்படின்னா என்னன்னா, பெண்கள் வந்து வீரர்கள். ஓகே. இந்த மித்துல என்னது, பெண்கள் எல்லாம் வீரர்கள். அவங்க எல்லாரையும் எதிர்த்து சண்டை போட்டு அவங்களுக்குன்னு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கிப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு குரூப் உருவாக்கிப்பாங்க. அண்ட் secluded female society in many literary works and across genres from Victorian age to the contemporary science fiction. அவங்க தனியா ஒரு ஒதுக்கப்பட்ட நிலையில இருக்கிறாங்க. அவங்களுக்குன்னு தனியா ஒரு 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 சமூகத்துல நிரந்தரமான எல்லாரையும் மாதிரியான ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு இல்ல. அவங்கள வந்து ஒரு ஆடாவே பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன ரெஃபரன்ஸ் யூஸ் பண்றாங்க? மித் ஆஃப் அமேசன். அமேசான்னா நத்திங் பட் அமேசிங். அது வந்து பெண்கள் அததான் அது குறிக்குது. இந்த மித் வந்து அந்த வீரர்கள், வீராங்கனைகள், 300 பருத்தி வீரர்கள் மாதிரி இதை குறிக்குது. So இப்படி நிறைய ரெஃபரன்சஸ் உள்ள அங்கங்க இருக்கு. ஒர்க்கினுடைய இது இருக்கு. எல்லாத்தையும் நான் ஹைலைட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்க முதல் வேலை, இயர் இருந்தனா இயர், இப்போ விமன் அண்ட் ஃபிக்ஷன் ரிட்டன் பை, இதுதான் மேக்ஸிமம் கேள்விகள் உங்களுக்கு வருங்க. ஏன்னா அவ்வளவு ஒர்க் உள்ள இருக்குது. விர்ஜினியா உல்ஃப், இது அவ்வளோத்தையும் என்ன பண்ணுங்கன்னா லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. ஃபைனலா இதான் சொல்லியிருப்பாங்க பாருங்க. 15வது பேஜ் போறோம். ஸோ நீங்க படிக்க படிக்க ஈஸியா தாங்க இருக்கும். இப்போ நம்ம அந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல பார்த்தா அந்த கடைசி பாயிண்ட் பாருங்க, ஃபெமினின், ஃபெமினிஸ்ட், ஃபீமேல். இயர் மட்டும் ஞாபகத்துல திரும்பி திரும்பி சொல்லி பாருங்க. 14 டு 18, 18 டு 20, 22 இப்போ வரைக்கும். அப்ப அந்த ஒவ்வொரு ஃபேஸ்லயும் என்னென்ன ரைட்டர்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கறத அப்படியே லிஸ்ட் அவுட் பண்றாங்க. ஒர்க் படிக்கிறதுக்கு நல்லா இருக்குது. அண்ட் கம்பேரிசன் வித் மார்க்சிசம் அண்ட் ஸ்ட்ரக்சரலிசம், இது கூட கம்பேர் பண்ணும்போது ஃபெமினிசத்தினுடைய நிலைமை என்ன? ஏன்னா மார்க்சிசம் கிரிட்டிக்ஸ் வந்து அவன் வந்து சோசியாலஜி பாக்குறான், வேஜஸ பாக்குறான், லேபர்ஸ் ஆண்களை மட்டும்தான் பாக்குறானுங்க. பெண்கள் லேபர்ஸ்க்கு இங்க சம்பளம் கம்மியா கிடைக்குது அப்படிங்கறத அவன் யோசிக்கிறது இல்ல. இப்படி எல்லாத்தையுமே என்ன பண்றாங்க? லிஸ்ட் அவுட் பண்றாங்க. அப்புறம் இன்னொரு ஃபீல்டு லிங்குவிஸ்டிக், ஸ்ட்ரக்சரலிசம், டீகன்ஸ்ட்ரக்ஷன், நியோ ஃபார்மலிசம், சைக்கோ எஸ்தட்டிக்ஸ், இதெல்லாம் எங்கடா கவனிக்கிறீங்க? சயின்ஸை பொறுத்த வரைக்கும் எங்கேயாவது மதிக்கிறீங்களா? அப்படிங்கிறத எல்லாம் புட்டு புட்டு வச்சு கழுவி கழுவி ஊத்துறாரு. ஆண் சமூகத்தை கழுவி கழுவி ஊத்துவாங்க. ஓகேங்களா? இப்படி இந்த எஸ்ஐ ஒரு முடிவுக்கு வரும். எங்களுக்கு என்று ஒரு நாடு, எங்களுக்கு என்று ஒரு கொள்கையை நாங்க உருவாக்கி போறோம். ஃபெமினிசத்தை ஒரு பேரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. ஸோ ரீட் இட். ஸோ முதல்ல ரீட் பண்ணி முடிங்க. நான் சொன்ன லிஸ்ட்டை எடுங்க. எடுத்த அப்புறம் நம்ம 2வது கிளாஸை இது கொண்டு போறோம். ரைட்? தேங்க்யூ.